ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். வணக்கம். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்கு போகலாம். எபிசோட் 4. ஷீலா ஏதோ ஒரு பெண்ணிற்கு இவ்வாறு நல்லடக்கம் செய்து மண்டபமெல்லாம் கட்டுவதை பார்த்து சர்ச் ஃபாதர் அவளிடம் யார் இந்த பெண் என்று கேட்க, அவரை பற்றி ஏதோ ஒன்று கூறிவிட்டு சர்ச் ஃபாதரை பார்த்த ஷீலா, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று அவரிடம் கேள்வியாக கேட்டார். அதற்கு ஃபாதரும் நிச்சயமா மை சைல்ட் என்று கூறி பாவ மன்னிப்பு கூறிய அந்த கூண்டிற்கு கூட்டிச் சென்றார். அதன் பிறகு ஷீலா பாவகூண்டிற்கு முன்னே முட்டி போட்டு அமர்ந்தவாறு ஃபாதரிடம் நடந்தவற்றை ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தார். ஷீலா கூற கூற அந்த ஃபாதரின் முகம் ஒரு கட்டத்தில் வெளறி போனது. ஓமை காட் கர்த்தரே என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டார் ஃபாதர். அடுத்து ஷீலா கூறியதில் தன் கண்கள் கலங்கி பின் அவரால் கேட்க முடியாமல் ஸ்டாப் இட் ஷீலா என்று கூறிவிட்டார். அவரை ஒருமுறை முறைத்து பார்த்தவர் பின்பு மீண்டும் கூறும்படி கேட்டார். ஷீலா அனைத்தையும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய கூறி முடித்தார். பின்பு ஃபாதர் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, உன் பாவங்கள் கடவுளிடம் மன்னிக்கப்பட்டது மை சைல்டு என்று கூறிவிட்டு வெளியே வந்தார். ஷீலா தன் கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல போக அந்த ஃபாதர் ஷீலாவை ஒரு நிமிடம் நெல்லு ஷீலா என்று அழைத்து நிறுத்தினார். சென்று கொண்டிருந்த ஷீலா அப்படியே நின்று திரும்பி பார்த்தார். ஷீலா அருகில் வந்த ஃபாதர், இப்போ அடுத்து நீ என்ன செய்ய ஷீலா என்று கேட்டார். அதற்கு ஷீலா, எனக்கு தெரியல ஃபாதர், நான் அவங்க சொன்னது மாதிரி எல்லாம் செஞ்சிட்டேன், இனி கடவுள் விட்ட வழிதான் என்று கூறினார். உடனே ஃபாதர் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து ஷீலா கையில் கொடுத்து விட்டு, ஷீலா, நீ இவரை போய் பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஷீலா கையில் அதை கொடுத்தார். ஷீலாவும் ஃபாதரை நன்றி உணர்வுடன் பார்த்து, தேங்க்ஸ் ஃபாதர் என்று கூறிவிட்டு தன் காரில் ஏறி அங்கிருந்து சென்றார். ஷீலா செல்வதையே ஃபாதர் பார்த்து கொண்டு நின்றிருந்தார். பின்பு வானத்தை அண்ணாந்து பார்த்தவாறு, ஓ காட், எல்லாம் உங்கள் அருளால் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன் என்று கூறிவிட்டு சர்ச்சுக்குள் சென்று விட்டார். ஆதியின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக அரண்மனை போன்று இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது ஆதியின் பென்ட்லி கார். அந்த காரை பார்த்ததும் அவசரமாக செக்யூரிட்டி கேட்டை திறந்துவிட ஆதித்யாவின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது. அவனது கார் வந்ததை பார்த்தவுடன் ஆதியின் அத்தை இதற்காகவே காத்திருந்தவர் போல் ஆரத்தி தட்டுடன் வெளியே வந்து நின்றார். சரியாக வீட்டு வாசற்படியில் வந்து நின்ற காரிலிருந்து ஆதி தன் குழந்தையை கையில் ஏந்தியவாறு கீழே இறங்கினான். அவன் வருகைக்காகத்தான் காத்திருந்தவர் போல அவனது அத்தை மாலதி ஆரத்தி எடுத்தவாறு அவனை வரவேற்றார். அந்த நேரத்தில் வெளியே பட்டாசு கெட்டிமேளங்கள் என்று ஒலித்தது. அந்த சத்தம் கேட்டதும் தூக்கத்தில் இருந்த குழந்தை கண் விழித்து அழத் தொடங்கியது. உடனே அனைவரையும் முறைத்தான் ஆதி. அவனது அந்த ஒற்றை பார்வையில் பயத்தில் அனைவரும் அனைத்தையும் நிறுத்தினார்கள். ஒரு சிறு சத்தம் கூட வராதவாறு அங்கிருந்து அனைவரும் விலகி சென்று விட்டனர். அப்போது அழுது கொண்டிருந்த தன் குழந்தையை குனிந்து பார்த்த ஆதி, என் செல்லம், நீ அழக்கூடாது, நீ ஆதியோட புள்ள என்றவாறு குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தான். அவன் குழந்தையை கொஞ்சும் விதம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அவன் தன் குழந்தையை அழகாக கொஞ்சி சமாதானப்படுத்தினான். அப்போது குழந்தை அவனது விரலை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அதை பார்த்து
ஆதியோ குழந்தை தன் விரலை பிடித்து கொண்டு ஏதோ சைகை செய்வது போல் உணர்ந்தான் ஆதி. உடனே குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் என்று மனதில் நினைத்தவனுக்கோ ஆதி மனதிலே, உன்னை பெத்தவ இப்போ உயிரோட இல்லடா கண்ணா. என் செல்லமே, இப்போதைக்கு மட்டும் என்னால் உன் அம்மா உனக்காக கொடுத்துட்டு போன தாய்ப்பால் கொடுக்க முடியும். சீக்கிரமாகவே உனக்கு தாய்ப்பால் நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டான். பின்பு தன் பிஏவிடம் கையை நீட்ட அவனோ ஒரு பால் புட்டியை எடுத்து ஆதியின் கையில் கொடுத்தான். அதை ஆதி குழந்தைக்கு கொடுக்க குழந்தை அதை சமத்தாக குடித்தது. அவ்வாறே குழந்தையுடன் வீட்டிற்குள் வந்தவன் அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தன் குழந்தைக்கு பொறுமையாக பாலை ஊட்ட ஆரம்பித்தான். குழந்தை பால் குடிக்கும் வரை பொறுமையாக காத்து கொண்டு இருந்தான் ஆதி. அவனது இந்த பொறுமையும் இந்த அமைதியையும் பார்த்து அங்கு இருந்த அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சியாக போய்விட்டது. அதற்கு காரணம், ஆதி இன்று வரை யாரிடமும் பரிவு, இரக்கம், காதல், அன்பு என்று எதையும் காண்பித்தது கிடையாது. அவனுக்கு அதை காட்டவும் தெரியாது என்பதே அவர்களின் கருத்து. இந்த நிலையில் மருத்துவமனையிலாகவும் பார்த்து கொண்டிருந்த அவனது பெற்றோர் மற்றும் அவனது பாட்டி, தாத்தா என்று அனைவரும் அந்த வீட்டிற்குள் வர ஆதியின் இந்த செயலை பார்த்து அவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தேதான் போனார்கள். ஆமா, இவ்வளோ சொல்கிறனே, யார் இந்த ஆதி? இந்த ஆதியை பற்றி உங்களுக்கு என்னதான் தெரியும்? அண்ட் இந்த கதையில் இந்த 3 எபிசோடில் நான் என்ன தான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலைல்ல? கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கதை வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.